இப்ப சவுண்ட் கேக்குதா? இப்ப சவுண்ட் கேக்குதா? السلام عليكم. சலாம். சவுண்ட் கேக்குதா? ஓ, இந்தியா ஸ்கிரீன். வந்த கடைசியா இதுல நிப்பாட்டி எங்க போகும்? அலிஃப் ஐனுக்கான உதாரணம் சொல்ல. அவனை படிச்சிடமா? ஓ, சரி, உன்ட வந்து பாரு. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. திருப்பி வருங்க. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ரெண்டாவது. الذي جمع مالا وعدده. ஜமஅ. சரி. வஅத்தத. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தொண்டையில கீழுக்கு இருந்து எடுத்து ஓதுங்க. வஅத்தத. ஜமஅ அழகா வந்துக்குது, அதே மாதிரி எடுங்க. الذي جمع مالا وعدده. அல்லதி நீட்டீங்க தானே? அல்லதி நீட்ட தானே வேணும். ஓ, அது நீட்டத்தை இன்னும் லைட்டா நீட்டி ராகத்தை எடுத்துக்கோங்க. மிச்ச நீட்ட வேணாம். பிளவு. அல்லதி ம், ஜமஅ. அல்லதி ஜமஅ என்று இல்லாம அல்லதி ஜமஅ. ம். الذي جمع مالا وعدده. வாவுல சந்திக்குது. இப்படிதானே? மலவஅத்தத. சத்த உச்சரிங்க. தால் சத்து சரி. தால் சத்த உச்சரிக்கிறது போல வாவுல சந்திக்குது, அதையும் எடுத்து வரும். الذي جمع مالا وعدده. ஓகே, மூணாவது. قل أعوذ برب الفلق. ஊ ஊ எப்படி சேரணும்? அலிஃபும் ஐனும் சேரணும். ஊ ஊ என்று வரக்கூடாது. எப்படி? أعوذ. ஊ. வளையணும் வளையணும். ஊ என்று அந்த வெட்டி ஓதுறது மாதிரியான கெப் ஒன்று வெளிப்படக்கூடாது. ஊ என்று சொல்லி ஊ. ஊ. قل أعوذ برب الفلق. இருப்பதுங்க. قل أعوذ برب الفلق. ஓகே, நாலாவது.
ம். நாலாவது. ولا ولا أنتم عابدون ما أعبد. இதுல வலா ம ரெண்டும் நீட்டப்பட்டது ஒரே அளவா இருக்கும். ரெண்டுக்கு மேலே என்ன இது மத்தினுடைய என்ன அடையாளம். அடையாளம். மத்தின் அடையாளம் இருக்குது. அதே நேரம் ஆபிதூன் 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 வரக்கூடாது. ஆண்டு வரல. அந்தும் அந்தும் அந்த ஆண்டு வாரது பிள்ளை. ம். ولا أنتم عابدون ما أعبد. ஓகே குட். அஞ்சாவது. الذي علم بالقلم. ம். சரி, எவ்வளவு பார்ப்போம். ويمنعون الماعون. இதுல ம ஊன் அப்படி நீட்டே இல்லாது. அந்த அளவுக்கு நீங்க நீட்டினீங்க என்றால் நல்லா கேட்டுக்கிறணும். அலிப் வந்து ம நீட்டிங்க தானே மீம. அது மிச்சம் நீங்க நீட்டினீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு செகண்டை விட கூட கொஞ்சம் நீட்டி ராகம் எடுத்துட்டீங்க என்றால் அதுக்கு பின்னால வாரது ஐனா இருந்தாலும் அது அலிஃபா தான் கணக்கில் கொள்ளப்படும். ஆகவே அது அலிஃபா போய்த்திடும். அப்ப அந்த ஒரு செகண்டுக்குள்ளால ம ஊன், ம ஊன் என்று நிற்றல்ல. விளங்குதா எப்படின்ட்டு? و- ويمنعون الماعون. ம ஊன் அந்த கெப் வரக்கூடாது. இப்ப பாருங்க, வயம்னஊனல் என்ன செஞ்சீங்க நூனோட ஆயின. ஆ வெரி குட். நூறு மாயினும் சேர்த்து அந்த இடத்துல கெப்பன் வந்துச்சுதா வயம்ன ஊனல் என்ற ஓதின இல்ல. இல்ல. ஆனா அங்க எப்படி ஓதின? பிரிசியோடி. ஆ ம ஊன் பிரிச்சீங்கடா அது அலிஃப் தான். நான் சொன்னமே முன்னாடி பார் எழுத்து இருந்து தெளிவாக பிரிச்சு வெளிப்படுத்தப்பட்டு ஓதுற ஒரே எழுத்து எந்த எழுத்து? ல. அலிஃப் மட்டும்தான். முன்னு படிச்சுக்கிறேன் போய் பாருங்க. அலிஃப்ட பாடத்துல ஒரு நோட் ஒன்றிக்கும். அலிஃப்ங்கிறது அதுக்கு முன்னால வர எழுத்திலிருந்து தெளிவாக பிரிபட்டு வருவார் என்ற நோட் ஒன்றிக்கும். ஆனா ஆயினுக்கு அப்படி இருக்காது. ஆயின்ல வந்து கட்டாயம் சேரணும். வயம் நஊனல் அதே மாதிரி மஊ மஊ சேரணும். ம். எவனுவாம் ويم ويمنعون الماعون. இன்னும் சேரணும். சேர்ந்துக்குது. இன்னுமே சேருது. وي- ம். ويمنعون ஆ الماعون. குட். திருப்பி போதுங்க. ويمنعون الماعون. ம். ரெண்டாவது. أطعمهم من جوع. குட். திருப்பி போதுங்க. أطعمهم من جوع. மூணாவது. فجعلهم كعصف مأكول. நாலாவது. وجوه يومئذ خاشعة. கண்ணால பார்த்து கொண்டு வாயால திக்காம போதுற சப்ஜெக்ட் படிச்சவனா. ஆ அது ப்ராக்டிஸ் பண்றது போதாது. அதுக்கு நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த இதை புதிய புதிய அறிமுகம் இல்லாத வசனங்கள் எடுத்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 5 வசனம் சரி நீங்க ஓதி பாருங்க. அப்பதான் அந்த ட்ரெக்கு வருவீங்க. இப்போ நாலாவதுல பிழை இருக்குது. என்ன பிள்ளை சொல்லுங்க அப்ப நாலாவதுல? இந்த ட்ரெக்ல ஓதாத பிள்ளை தான் வந்து என்ன பிள்ளை? புஜு புஜு புஜுன்னு 2 முறை ரிப்பீட் பண்ணி திருப்பி ஜீம நல்லா நீட்டி வித்தியாசமான ஒரு ஸ்டைலுக்கு போயிட்டு தான் வந்தீங்க. அப்படி ஓதுறல்ல.
அது ஏன் அந்த பிழை வருது என்றால் கண்ணால சரியா பார்க்கறதும் கண்ணை ஃபாலோ பண்ணி எங்களோட வாயை அதை உச்சரித்து கொண்டு போறதுன்னா பிரச்சனை இல்லை. ஜீவன் நீட்டணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நீட்ட வேண்டிய அளவு ஜூண்டு போயிடுமோ ஏலா. அப்ப அந்த பதை பார்த்துக்கணும். ம். சரியா வந்து பாப்போம். و- وجوه يومئذ خاشعة. இந்த ஹாவை நீட்டின அளவு தான் ஜீவன் நீட்டணும். ஆனா நீங்க ஹாவை சரியா நீட்டினீங்க, ஜீமை கூட நீட்டுறீங்க. ம். وجوه இல்லை, يومئذ புஜூ خاشعة. என்று போக வேணும். அதை குறைங்க. புஜூ ஹோய் ஜூ ஜூ அவ்வளவுதான். ஜூ ஹோய் என்றல்ல. وجوه يومئذ خاشعة. ஓகே, அஞ்சாவது. إن إلى ربك الرجعى. ருஜி ஆ மேலு போதே பணி வேணுமே. ருஜி அ ருஜி ஆ ருஜி ஆ எல்லாம் பேல ஜீமோட சேரணும், கீழ் நோக்கி வரணும். ரெண்டு மிஸ்டேக் ஆப்மே. إن إلى ربك الرجعى. ஓகே, கட்டாயம் ரெக்கார்டு திருப்பி கேட்கணும். எங்கெங்க பிழை விட்டுன்னு எனக்கு தெரியாது. திருப்பி வர புதிய வசனங்கள்ல திருப்பி இந்த பிழை வரப்படாதா? ஒரு புதிய பண்ண இப்போ அடுத்த கிளாஸ்ல இப்போ அடுத்த எழுத்து போற நேரம் இந்த அலிப்போ இந்த ஆயிலும் இந்த இஷ்யூ வைக்கப்படாது. திருப்பி வரும் உண்டாவதும் عاملة ناصبة. திக்காம போதுங்க. கடைசியில பெரிய ஹா வரணும், சின்ன ஹா இல்ல. ம். عاملة ناصبة. ரெண்டாவது. تسقى من عين آنية. கடைசியில ஹார்டா சவுண்ட் கேட்குது இல்லையே. ஆ நீய ஆயினின் நீய. تسقى من عين ஆ آنية. அந்த ஒரு சரி வராது, அந்த குழப்பம் வரக்கூடாது திருப்பி. تسقى من عين آنية. மூணாவது. في جنة ம். عالية. அது பீ என்று போகுது. சொல்லித்தானே இருக்கிற மதுர அடையாளங்கள் தவிர மதுர எழுத்துக்கள், அதே மாதிரி பத்தஹ் மது, கஸ்ர் மது, மது இதெல்லாம் ஒரு செகண்டுக்குள்ளால நீட்டி ராகத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மேல போகக்கூடாது. ம். இதோட மூணாவது இடத்துல في இந்த جنة. மாட்டிக்கிறீங்க. மிச்சம் கூட நீட்டோனும், அளவா வச்சுக்கணும். மிச்சம் குறைச்சிடையும் கூடாது, மிச்சம் நீட்டி கொண்டு போயும் கூடாது. ம். في جنة عالية. அலியா பாலிஃப் ஆயின் வரலையே. ஏன் அலிஃப்னு சொல்றேன்? அதை நான் ஏன் அது அலிஃப் என்று நீ உச்சரிச்சது ஐன் அல்ல அலிஃப் என்று ஏன் சொல்றேன்? தொண்டையால சவுண்ட் வரல. தொண்டையால சொல்லல. ரெண்டாவது, தின் எண்ணத்திலிருந்து பிரிஞ்சுதான் அலிஃப் அலிஃப் மாதிரி உச்சரிக்கிறீங்க. ம். சரி வந்து பாப்போம். في جنة عالية. நாலாவது. وأكواب موضوعة. இப்போது மூணாவது. في جنة عالية. லாஸ்ட் ஒன். في جنة عالية. ஓகே. இப்போ அவங்க அஞ்சாவது.
ووجدك عامي பிழை பிழை பிழை. ووجدك ம். ووجدك عائلا فأغنى ஆ அல்ல ஃபஅகுன என்று வரக்கூடாது. ووجدك عائلا فأغنى இங்கதானே சொன்னேன் இப்ப ஐனுக்கு மேல மதுரை அடையாளம் மிகிறே. ஐன் எத்தனை அளவுக்கு நீட்டணும்? ها؟ ஐன்ல மதுரை அடையாளம் மிகுதானே. எத்தனை அளவு நீட்டணும்? எத்தனை செகண்ட் நீட்டணும்? மூன்று அல்லது நான்கு 3 செகண்ட் நீட்டணும். மூணு தான் கூடும். அப்ப அவன் நீட்டணுமே. அதில் நீட்டுங்க, அங்க பஞ்சம் இல்லை, நீட்டிக்கிறாம எடுத்து வரும். ووجدك عائلا فأغنى அகு என்று ஐனை கலக்கக்கூடாது. சரி, ஐனை கலக்கக்கூடாது. ரெண்டாவது, ஐனு பக்கத்துல ஹம்சா அலிஃபினுடைய உச்சரிப்பு இது ஈ. அப்ப அந்த ஈய வெளிப்படுத்தணும். ஆ, ஈலன், ஈல சவுண்ட வெளிப்படுத்தணும். திருப்பி ஃபஅக்ன, அலிஃப உச்சரிக்கணும், ஐனை கலக்கப்படாது. ووجدك عائلا فأغنى அல்ல ஃபஅக்ன, ஃபஅக்ன. ووجدك عائلا فأغنى அந்த சொல்ல மட்டும் ஓதுங்க. ஃபஅக்ன. فأغنى ஓகே, அது சரி. ஆய இலன்னு தொண்டையால வாரதும் போதாது. அது சொல்ல உச்சரிச்சு பாருங்க. ஆய இலன். عائلا சரி, இப்போ ஓதுங்க ஃபுல்லா. ووجدك عائلا فأغنى அகுன, அகு என்று வரக்கூடாது. எப்படி வரணும் அது? أغنى இப்பதானே சொன்னேன், அகு நட வரும். அகுன்னு ஒன்னு கலக்குது இல்லையா கையில. அக்ன أغنى பில. அக்ன. أغنى சரி, இப்ப ரெண்டு மாதிரி ஓதி காட்ட. அகுன, அக்ன. ஆ, ஒதுங்க அப்ப ரெண்டு மாதிரி. வித்தியாசம் எல்லாம் ரெண்டுக்கும். அக்ன, அகுன. ஆ. أغنى أغنى ஆ, அப்போ ஓதுங்க. இதுல எது சரி? அகுனா ஒன்னு சரி, அப்படியா? لا ம். லாஸ்ட் அவருக்கா ஓதுங்க. وو- ووجدك عائلا ம். ஐன் போதாது. ஐன் போதாது. ووجد ووجدك عائلا فأغنى திருப்பியும் அகு என்று தான் வருது. ரெக்கார்ட கட்டாயம் கேட்டு அந்த எழுத்தை சரி செய்யுங்க. ஐன்ல இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாவே கேளுங்க. எந்த இட வசனங்கள்ல பிழை வருது, என்னென்ன பிழை வருதுங்கிறத கேட்டு அடுத்த பாடத்துக்கு வரப்படாது. புதிய ஹோம்ஒர்க் தர மாட்டேன். அதில் ஹோம்ஒர்க் வராது. ஆனா அடுத்த சாப்டர் போக்குள்ள எந்த ஒரு பிள்ளையும் வரப்படாது. வந்தா புதிய பாடத்தை நீ படிட்டு திருப்பி பழைய பாடத்தை கேட்பேன். வந்து புதிய பாடம் கொண்டு ஓதுறோம். நீட்டுறதுல இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு, என்ன பிரச்சனை? ஐனை உச்சரிக்கிறதுல இன்றைக்கு வந்து அதே பிரச்சனை வந்திருக்குன்னா புதிய பாடம் போக மாட்டோம். அப்ப அதுக்கேற்ற வகையில ரெடியா வரணும். ம். சரி.